சீமான் பெரியாரை பற்றின சர்ச்சை மிகுந்த கருத்துக்களை முன் வச்சது. பிஜேபியுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துகிற திராவிட இயக்கங்களுக்கு எதிராக செயல்படுத்துகிற ஒரு நபர் தான் இந்த சைமன் என்ற சீமான். பிஜேபி பெரியாரை இழிவுபடுத்துவதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் தேசியவாதி என்கின்ற சைமன் மூலம் இதை செயல்படுத்துகிறார். ஆக இவர் அக்மாருக்கு வீடு 25 கோடி ரூபாய்க்கு எப்படி வாங்கின 6 வெளிநாட்டு கார் இருக்கு. ஏது போனோம் உனக்கும் பொண்டாட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் 15 வேலைக்காரனும் 6 வெளிநாட்டுக்காரும் பண்ணை வீடு 25 கோடி ரூபாய்க்கு தேவையா? RSS செல்ல பிள்ளை, சபார்காருடைய பேர, அண்ணாமலையுடைய அண்ணன், ராஜாவுடைய தம்பி, இப்படி உனக்கு பல பட்டம் இருக்கு. RSS சொல்லுவதை இப்படியே செயல்படுத்துகிற ஒரு தமிழ் தேசிய அரசியலை பின்பற்ற எனக்கு கோவம் வருது அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. திராவிட இயக்கத்தில் அதிமுக இருக்கக்கூடிய 1 லட்சம் பேர் இன்னைக்கு சாதாரண நபர் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்துருக்காங்க. பூரா யாரு? கேரளாவிலிருந்து வந்தவனா, ஆந்திராவிலிருந்து வந்தவனா, இது ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதியானவனா? யார் அவன்? அத்தனை பேர். சீமான் பெரியாரை பற்றின சர்ச்சை மிகுந்த கருத்துக்களை முன் வச்சது ஒரு பெரிய விவாதத்தை நிறையா உருவாக்கியிருக்கு, சர்ச்சையை நிறையா உருவாக்கியிருக்கு. இதுக்கு அண்ணாமலை ஆதரவு வேறு தெரிவிக்கிறாரு. ஆதரவு தெரிவிச்சுட்டு சொல்கிறாரு, பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் ஆதாரம் கொடுக்குறேன். சீமான் அவர்களை அரெஸ்ட் பண்ண வந்தாலுமே அண்ணன் இதை காமிச்சு தப்பிச்சுக்கலாம் இப்படிலாம் பேசுகிறாருல்ல சார். இந்த ஒரு மொத்தமான இந்த ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபியுடைய ஆலோசனையின்படி சீமான் செயல்படுகிறார். நீங்கள் அதுக்கான ஆதாரம் ஒரு 3 ஆதாரம் சொல்கிறேன். முத்துலட்சுமி யார்? வீரப்ப மனைவி, மூத்த மகள் பிஜேபியில் சேர்ந்து தர்மபுரி சீட்டு கேட்டு கமலாலயத்துக்கு அந்த அம்மா வருது. ஓகே, இப்படி வருகிற பொழுது கட்சியில் சேர்த்துக்கிறோம், ஆனால் சீட்டு இல்லை. அவங்க எதுக்கு சார் பிஜேபிக்கு போகிறாங்க? மத்தியில் ஆளுகிற கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி, நிறைய பணம் செலவு பண்ணுவான், அதிகாரம் இருக்குது. நீங்கள் திமுக அதிமுக சீட்டு தர மாட்டான். பாமகவில் கொடுக்க மாட்டான். பாமக இல்லை, ராமதாஸ் சேர்த்தவே மாட்டேங்கிறார். அப்போ பிஜேபியில் சேர்ந்தால் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, ஜெயிச்சிடலாம் வருது. அப்போது கட்சியில் சேர்த்துக்கிற சீட்டு இல்லை. யார் சொல்கிறா? அண்ணாமலை. உங்கள் அப்பா ஒரு சந்தன கொள்ளக்காரர், தமிழ் தேசியவாதி, அதனால் எங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. நான் சீமாங்கிட்ட சொல்கிறேன், சீமானை போய் சந்திங்கன்னு. அண்ணாமலை தான் சீமாங்கிட்ட சொல்லி பொட்டிகளை வாங்கி கொண்டு தேர்தல் நிதின்னு வாங்கிட்டு வீரப்பன் மகள் தருமபுரி கேண்டிடேட் ஆக்குவதற்கு அதான் காரணம். 1. 2வது, நீங்கள் 2010 நாம் தமிழர் டைட்டில் வேணும், சிவந்தி ஆயத்துக்கிட்டு இருக்குது, ஆயத்தினாருடைய டைட்டில் அது. சீமா நேராக போனால் வாசல்லே விட மாட்டாங்க. போயஸ் கார்டெல்லாம் பங்களா வச்சு நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக வாழ்கிற குடும்பம் யாருது? சிவந்தி ஆயத்தினர். ஜெயலலிதா போயஸ் பங்களாவுக்கு விட பெரிய பங்களா யாருது? சிவந்தி இது. அப்போது சீமான் போய் சரண்டான இடம் குருமூர்த்தி ஷோ இறந்துட்டார். அப்போது RSSிடம் சரண்டான நபர் தான் இந்த சைமன். போய் சரண்டான பிறகு 2 பேரும் கூட்டிகிட்டு சிவந்திகிட்ட போகிறாங்க. தம்பி, நம்ம பையன், நம்ம உருவாக்கம், நம்ம சொன்னால் கேட்பான், இந்த டைட்டில் கொடுங்க. யார் ஜாமீன்? குருமூர்த்தி யார்? RSSோட ஷோ யார்? MP, பிஜேபி MP. அப்போது இவருடைய முகம் தெரியுதா? இந்த சைமனுடைய முகம் என்னென்னு தெரியுதா? 2. 3வது, தென்காசி கேண்டிடேட் கைலை ராஜன்னு 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது காங்கிரஸில் இருந்த ஒரு பெரிய 2ஆம் கட்ட தலைவர். அதுக்கு பிறகு பிஜேபிக்கு வர்றாரு. பிஜேபியில் சீட்டு கேட்குறாரு, தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. அண்ணாமலை யார்கிட்ட அனுப்புகிறாரு? நாம் தமிழர்கிட்ட அனுப்பி, நாம் தமிழருடைய வேட்பாளர் தான் இந்த கைலை ராஜன். அப்போ பிஜேபியிலேருந்து எங்கே சீமான்ட்ட அனுப்பிச்சி விட்டா சீட்டு கொடுக்கு. அப்போது யார் இவரை இயக்குகிறார்னு தெரியுதா? இந்த சைமனை. அப்போது பிஜேபியினுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துகிற திராவிட இயக்கங்களுக்கு எதிராக செயல்படுத்துகிற ஒரு நபர் தான் இந்த சைமன் என்ற சீமான். அப்போது பிஜேபி பெரியாரை இழிவுபடுத்துவதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை தமிழ் தேசியவாதி என்கின்ற சைமன் மூலம் இதை செயல்படுத்துகிறார்கள். ஆக இவர்
அக்மாருக்கு ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்பது தான் உறுதியாகிறது. இவர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இவர் மேலே பணம் கொடுக்குற பூரா யார்? இவருக்கு இப்போ யார் பணம் எங்கிருந்து வருது? ஆ, ஈழத்தமிழன். ஓகே, ஈழத்தமிழன் எங்கே இருக்கான்? உலகம் முழுக்க. அதுதான் மேட்ரு. யூகே. அப்படி வருகிற பணம் இன்னைக்கு வரைக்கும் ஃபுரா சட்டப்படி ஏதாவது சீமானை விசாரிச்சிருக்காங்களா? இன்கம் டேக்ஸு, இடி ஏன் விசாரிக்கல? பண்ணை வீடு 25 கோடி ரூபாய்க்கு எப்படி வாங்கினேன்? 6 வெளிநாட்டு கார் இருக்குது. ஏது பணம்? 6 வெளிநாட்டு கார் இருக்குது. உனக்கும் பொண்டாட்டிக்கும் அந்த ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தைக்கும் 15 வேலைக்காரனும் 6 வெளிநாட்டுக்காரும் பண்ணை வீடு 25 கோடி ரூபாய்க்கு தேவையா? சார் ஆனால் அவர் வீடே இல்லை, வாடகைக்கு தான். அதாவது சார் நீங்கள் 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 இவர் இருக்கார்ல, யார்? லாட்ரி மார்ட்டின். ஆமாம். அவரை விசாரிச்சிங்கன்னா, ஏப்பா நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ருக்கேங்கிற. எது? ரேஷன் கடையில் வாங்கி ரேஷன் அரிசியை சாப்பிட்றாரு. இந்த என்ன காரு? மந்தாகினி, இம்போகினி என்ன காரு? ஒரு கார் இருக்குமா? லேம்போகினி 5 கார் எழுதி வச்சிருக்காரு. நானே பார்த்தேன். மார்ட்டின் வச்சிருப்பாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் சரியாக வரி கட்டுறேன், வரி கட்டிட்டு நான் அடிப்படையான ஒரு வியாபாரிங்கிறார். எத்தனை சிபிஐ வழக்கு இருக்குது அவர்கிட்ட? லாட்ரி, கள்ள லாட்ரி வழக்கு எவ்வளோ இருக்குது? திமுகவுக்கு 1000 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்தாரு. எல்லா கட்சியிலையுமே அவர் என்ன சொல்கிறாரு? நான் சாதாரண வியாபாரிங்கிறார். நம்ப முடியுமா? இதே தான் செய்வான். 25 அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டு சரிங்க, வாடகைக்கு பண்ணை வீடு வேணுமாங்க. உனக்கு வாடகை கொடுக்குறதுக்கே காசு இல்லை. ஒரு டபுள் பெட்ரூம் பத்தாதா? நீ உனக்கும் பொண்டாடிக்கு ஒரு குழந்தைக்கும். சராசரி மக்கள் அப்படி தான் இருக்கான். காமராஜ் அப்படி தானே இருந்தார், கக்கா அப்படி தானே இருந்தார், ஜீவா அப்படி தானே இருந்தார், ஐயா நல்லகண்ணு அப்படி தானே இருக்கார். ராவணன் குடியில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது, அது ஏக்கரா கணக்காக இருக்குது, அது பல கோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கேன். உனக்கு 2 பேருக்கு பண்ணை வீடு வேணுமா? அப்போது எல்லாம் வெளிநாட்டு காசு. இதுக்கு இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் பக்கமே போகல. அப்படின்னு யாருடைய ஆள்? ஆர்எஸ்எஸ். இதுதான். அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை, சபார்காருடைய பேரன், அண்ணாமலையுடைய அண்ணன், ஹெச் ராஜாவுடைய தம்பி, இப்படி உனக்கு பல பட்டம் இருக்குது. நீ ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை அப்படியே செயல்படுத்துகிற ஒரு பினாமி டம்மி வேட்பாளர் நீ. இதுதான் உண்மை சார். அப்போ இப்போ அவர் அப்போ பெரியாரை பற்றி இந்த தருணத்தில் பேசுறதுன்றது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட அசைன்மெண்ட்டா? 100% ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட். இவர் ஆர்எஸ்எஸோட பிஜேபியோடு எப்படி நெருக்கமாக இருக்கிறத இத்தனை ஆதாரங்களை சொன்னேன். அது ஆர்எஸ்எஸ் தான் இவருக்கு அந்த டைட்டிலே சிவந்தி அதிகளை வாங்கி கொடுக்குது. சார் அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தமிழர் இனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் யாரையுமே முன்னிலைப்படுத்தலை. இப்போ வஉசி எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, கம்பனை பற்றி பேச மாட்டீங்க, பாரதியாரை பற்றி பேச மாட்டீங்க. ஆனால் எல்லாத்தையுமே இதெல்லாம் தாண்டி நீங்கள் பெரியாரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறீங்க. இதுதான் எனக்கு கோபம் வருது. ஒரு தமிழன் எனக்கு கோபம் வருது, ஒரு தமிழ் தேசிய அரசியலை பின்பற்ற எனக்கு கோபம் வருது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாருல்ல சார். திராவிட இயக்கத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 1,00,000 பேர் இன்றைக்கி சாதாரண நபர் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்துருக்கான். இவன் பூரா யார்? கேரளாவிலேருந்து வந்தவனா, ஆந்திராவிலேருந்து வந்தவனா, இல்லை ஐரோப்பாவிலேருந்து இறக்குமதியானவனா? யார் அவன்? அத்தனை பேர் பச்சை தமிழர். சரி, அப்படியே விட்டுட்டு அதிமுக போங்க. அதிமுகவில் வட்டங்க, முன்னாள் மந்திரி, இன்னாள் மந்திரி, எம்எல்ஏ, மேயர் எவ்வளோ பேர் இருக்கான்? 1 கோடி தொண்டரில் 1,00,000 பேர் இருக்கான். 1,00,000 பேர் ஆடிக்காரு, லம்போகினி கார் தானே, லம்போகினி கார் வச்சுருக்கான். யாராவது குறைஞ்சபட்சம் ஒரு இன்னோவா கார் இல்லாத ஆளாக இருக்கீங்க அரசியல் காமிங்க. இழுக்கானா? அவ்வளோ பேர் இந்த ஊருக்காரன், தமிழ்நாட்டுக்கு பீகார்காரனா? இவனெல்லாம் யாரால் வளர்ச்சி எடுக்கப்பட்டான்? யாரால் வளர்ச்சி எடுக்கப்பட்டான்? பெரியாரால் வளர்ச்சி எடுக்கப்பட்டவன். சென்னை ராஜதானி 1950களில் சென்னை ராஜதானி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எது தலைநகர்? சென்னை. அரசியல் அங்கிருந்தா உருவாச்சு, சினிமா அங்கிருந்தா உருவாச்சு. அப்போ ஆரிய திராவிட யுத்தம். அப்போ அன்னைக்கு கேரளாவிலிருந்து யார் வந்தா? டிஎம் நாயர் வந்தார். ஆந்திராவிலிருந்து யார் வந்தா? சர்பேட்டி தியாகராஜர் வந்தார், பெரியார் வந்தார். இங்கே பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கமாக திராவிட இயக்கம் ஆரம்பிச்சு. நீ அப்போ பிறந்திருந்தியா? உனக்கு அரசியல் தெரியுமா? சினிமாவில் நீ எடுத்து சோத்து, அதாவது டிஃபன் கேரி சோத்துக்காக இவர் அறிவுமதி வீட்டில் படுத்து கிடந்த நீ
பெரியாரை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னுடைய வரலாறை தோண்டி எடுக்கலாமா? அரணையூர் போகலாமா? அரணையூர் பிரசிடெண்ட்டை யாரும் கேட்கலாமா? அவர் தந்தையா வளர்ப்பு தந்தையார் கேட்கலாமா? இதெல்லாம் நான் டீப்பாக உள்ளே போக விரும்பலை. பெரியாரை யார் எதுக்குறா? ஆதிக்க சாதி எதுக்குறான், பார்ப்பனர்கள் எதிர்க்கிறார்கள். இதுக்கு எதிராகத்தானே பெரியார் இயக்கம் கண்டார், வைக்கத்துக்கு போனார், பெல்லாரி ஜெயிலில் போய் கிடந்தார். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் சொன்னால் இந்த உணர்ச்சி உருவம், அதாவது உணர்ச்சி உள்ளவன் தமிழன். எந்த தலைவனாவது இப்படி ஒரு அபாண்டத்தை சொல்லிட்டு உயிரோடு நடமாட முடியுமா? முடியாது. அப்போது பெரியாரை இழிவுபடுத்தினா ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படுவோம். பெரியாரை இழிவுபடுத்தி தான் ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படும். பெரியார் தமிழ்நாட்டின் வரலாறோடு இரண்டரை கலந்தவர். ஒரு பகத்சிங்கை கேவலமாக பேசிவிட்டு பஞ்சாபிலையும் உயிர் வாழ முடியுமா? ஒரு பஞ்சாபி உயிரோடு விட்டுருவானா ஒருத்தவனைய? முடியாது. நீங்கள் அப்படியே பேசுறதுக்கு அனுமதிக்குமா? உயிரோடு இருக்க முடியாது. ஒரு பகத்சிங்குடைய தியாகத்தை அத்தனை பஞ்சாபியும் நினைவு வச்சிருக்கான். தூக்கில் தொங்கும்போது கூட இந்த நாட்டு மக்களுக்கு சந்தோஷமாக தூக்கில் தன்னோட உயிரை விட்டான். அவனை விமர்சனம் பண்ணிட முடியுமா? நீங்கள் பெங்கால் போங்க, நேதாஜி விமர்சனம் பண்ணிட்டு ஒருத்தர் கல்கட்டா நகரத்தில் நடமாடிட முடியுமா? பெரியாரை விமர்சனம் செய்து விட்டு நீ நடமாடுறீன்னா தமிழன் திராவிட இயக்கமாக சொரணை இல்லாமல் போயிட்டான். அண்ணாதுரை கும்பல், திமுக கும்பல், வீரமணி கும்பலெல்லாம் பலாயிரம் கோடி சேர்த்துட்டான். யாரால? பெரியாரால். எல்லாம் தமிழன் தானே. ஆந்திராவில் போய் உழைச்சாரு, இல்லை கர்நாடகாவில் உழைச்சாரா, இல்லை அந்தமானில் போய் உழைச்சாரா? திராவிட இயக்கங்கள் பெரியாருடைய பெயரை சொல்லி பலாயிரம் கோடி வச்சிருக்கிறவன் யார்? தமிழன் தான். அப்போ இவர் தமிழர் தலைவரா? இவரை தெலுங்கு நாயுடு தெலுங்கர் முட்டா பயில மார்க்ஸை போய் யூதனை சொல்ல முடியுமா? அவன் யூதாவை மார்க்ஸு உலக மக்களுக்கு, உலக தொழிலாளிகளுக்காக கண்ணீர் சிந்தினான். மரணம், பொண்டாட்டி மரணம், புள்ள மரணம், புதைக்கிறதுக்கு பணம் இல்லை. என்ன எழுதுனா? டாஸ் கேபிட்டல் எழுதுனான். உலகத்தில் மூலையில் எந்த மூலையில் இருந்தாலும் தொழிலாளிகளுக்கு அதுதான் உயிர் சாசனம். அவன் எழுதுன யூதனை அவனை ஒதுக்கிட முடியுமா? மார்க்ஸை எப்படி யூதனை சொல்ல முடியும்? அம்பேத்கர் மகாராஷ்டிரை சேர்ந்த ஒரு மிக 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 ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதுறான்னு அத்தனை பேரும் போய் யார்கிட்ட கொடுத்தான்? அம்பேத்கர் என்ன டியூப்லைட்டும் எல்இடி பல்பை போட்டு எழுதுனாரு? எது? மண்ணெண்ணெய் விளக்கு, காடா விளக்கு இரவிரமாக எழுதுனது தான் இந்த அரசியல் ஐபிசி, இந்தியன் பீனல் கோர்ட். அவரை போய் அவர் ஒரு தலித் தலைவர் சொல்லிட முடியுமா? எல்லா தொழிலாளருக்கும் அதுதான் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தொழிலாளருக்கும் அவர் தான் தலைவர். அப்போ இதுதான் தலைவர்களுடைய வரலாறை தவிர பெரியாரை இழிவுபடுத்துவது என்பது யாருடைய கொள்கை? ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, பிஜேபியுடைய கொள்கை, சங் பரிவாருடைய சங்கியுடைய கொள்கை. அதை நீ உனக்கு அடையாளமே பெரியார் தானையா? நீ எங்கே யாரை பேசிட்டு வந்த? பிரபாரம் போய் பார்த்த? சங்கியை பார்த்து பிரபாரம் பார்த்துருப்பாரா? அண்ணாமலை பார்த்துட்டு போன பிரபாரம் பார்த்துருப்பாரா? யாரை பேரை சொல்லி நீ போன? உன்னை யார் அனுப்புனா? குளத்தூர் மணி. அப்போ ஏறி வருகிற ஏணியை எட்டி உதைக்கிற நீ உண்மையாகவே உன்னுடைய மரபணுவை பரிசோதிக்க வேண்டியது. ஓகேங்க சார். நிறைய எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.